ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தமிழ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வர ரொம்ப ரொம்ப விருப்பமான ஸ்வீட் பனானா போண்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் பனானா போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்வீட் பனானா போண்டா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 பனானாவை இந்த மாதிரி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா கட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கூடால பனானா நல்லா மெல்ட் ஆகுறது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அது ரொம்ப லிக்யூட் ஆயிரும். இந்த மாதிரி திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இனி இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் இந்த திக்னஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உப்பி வரும். பாருங்கள், நம்ம ஸ்வீட் பனானா போண்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இனி மீதி இருக்க மாவை நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சைடில் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே நான் போண்டாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க நம்ம ஸ்வீட் பனானா போண்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பிக்கும் போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வருது. சுட சுட இருக்குது. உள்ளே கூட நல்லா வெந்துடுச்சு, மாவு கூட ஒன்றுமே இல்லை. வாங்க நம்ம இனி டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ.